ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சித்தி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அவங்களோட ஊர் நேம் வந்து பிவி களத்தூர். அதோட ஃபுல் நேம் வந்து பொன்விளைந்த களத்தூர். இந்த ஊருக்கு வந்து ஏன் இந்த மாதிரி பேர் வந்துச்சுன்னா, இந்த ஊர் ஃபுல்லாகவே வந்து க்ரீனிஷாக இருக்கும். வீடுங்களே ரொம்ப கம்மி தான். ஃபுல்லாக வயல் மரங்க அப்படி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் இந்த இடமே. இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ போகிற வழியில் ஃபுல்லாக இந்த மாதிரி லைட் செட்டிங் போட்டிருக்காங்க. இந்த ஊரில் மொத்தமே வந்து 3 ஸ்ட்ரீட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்ட்ரீட்ஸ்லேயுமே 3 அம்மன் கோவில் இருக்குது. அந்த 3 கோவிலுக்குமே ஒன்றா சேர்த்து தான் வந்து இவங்க கூழ் ஊற்றுறாங்க. இவங்க ஊரில் வந்து என்ன வழக்கம்னா, ஆடி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க கூழ் ஊற்றிடுவாங்க. ஸோ பாருங்கள், இதுதான் வந்து அவங்க ஊருக்கு போகிற வழி. ஃபுல்லாக எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து வீடு கிட்ட போயிட்டோம். ஸோ இதுதான் வந்து வயல்வெளிங்க. இந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு அம்மன் லைட்டிங் வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு. ரொம்ப கிராண்டாக நடக்கும் இந்த ஊரில். இந்த ஊர் வந்து எங்கள் சித்திக்கு மேரேஜ் ஆனதுலேருந்தே நான் வந்து வரேன். ஸோ மோஸ்ட்லி ஒரு 15 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன். 15 இயர்ஸாகவே நான் ஒரு திருவிழா மிஸ் பண்ணாமல் வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த ஊரில் வந்து இப்போ இந்த திருவிழாவில் என்னென்ன நடக்குது, அவங்களோட ப்ரொசீஜர் என்ன, அதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு நான் இந்த விலாகில் காட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கோவில். எங்கள் சித்தி வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து கோவில் இருக்குது. இங்கே வந்து கடை போட்டிருந்தாங்க. திருவிழாவில் எப்போவுமே நமக்கு கடை போடுவாங்கள்ல, இந்த ஐட்டம்ஸ்லாம், அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்துட்டு இந்த கம்மல் அப்புறம் பேங்கிள்ஸ் இது எல்லாமே சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து மெஹந்தி வாங்கி வச்சுக்கிட்டோம். சும்மா போர் அடிக்குது. எப்பவுமே நம்ம திருவிழாக்கெல்லாம் மெஹந்தி வைப்போம்ல, அந்த மாதிரி தான். நான் என் தங்கச்சிங்கெல்லாம் வந்து மெஹந்தி மட்டும் வாங்கி கையில் வச்சுக்கிட்டோம். ஸோ வந்து இதுதான் வந்து இப்போ நைட் ஆகிடுச்சு. சாமி வரும் இந்த திருவிழாவுக்கு முன்னாடி நாள். சித்தி வந்து கோலம்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சாமிக்கு வந்து இந்த மஞ்சள், குங்குமம், தண்ணி, அப்புறம் பூவு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்டேயுமே லைட்டிங்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இவங்க தான் வந்து மோளம் அடிச்சிட்ருக்கவங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து மோளம் அடிப்பாங்க கரெக்டாக சாமி வர்றதுக்கு முன்னாடியே. இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குடம் வந்து ஜோடிச்சிருப்பாங்க நிறைய பூலாம் போட்டு. அவங்க வந்து ஒரு வீடுக்காக வந்து அவங்களுக்கு வந்து பாத பூஜை பண்ணி பொட்டுலாம் வச்சு ஆராதனைலாம் காட்டிட்டு ஒவ்வொரு நாளுமே இப்போ வந்து காப்பு கட்டிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலருந்தே இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் நடக்கும். இது வந்து திருவிழாவுக்கு முன்னாடி நாள் சனிக்கிழமை நைட்டு. ஞாயிற்றுக்கிழமை தான் இவங்க ஊரில் வந்து கூழ் ஊற்றுனாங்க. இவங்க என் தங்கச்சி ஹாய் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இவங்க ஊரில் ப்ரொசீஜர் இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து காப்பு கட்டின அண்ணாங்க. இவங்க தான் குடம் தூக்கிட்டு வருவாங்க. இப்போ அவங்க வந்த உடனே நம்ம வந்து பாத பூஜை பண்ணணும். தண்ணி ஊற்றிட்டு பாத பூஜை பண்ண உடனே மஞ்சள் எடுத்து அவங்க காலில் ஃபுல்லாக நம்ம தடவணும். தடவிட்டு பொட்டு வச்சு அதுக்கப்புறம் போயிட்டு சுற்றி வந்து அங்கே வந்து ஜீவார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அதை வச்சிடலாம். ஸோ நம்ம எடுத்துகிட்டு போன பூவை வந்து குடத்து மேலே வைப்பாங்க. வச்சுட்டு அப்புறம் இந்த பாத பூஜை பண்ணி முடித்த உடனே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இதுதான் வந்து இந்த ஊரோட ப்ரொசீஜரு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குடம் தான் வரும். இது வந்து அவங்க ஊரில் இருக்க இந்த இவங்களோட அம்மன் பேர் வந்து துலுக்கானத்தம்மன். அவங்க வந்து அவங்களுக்காக தான் இப்போ பண்ணுறாங்க. அந்த கோவில் காமிச்சேன்ல, அந்த கோவில். ஸோ இவங்க தான் வந்து இதுதான் ப்ரொசீஜரு. எல்லோரும் கீழே விழுந்து கும்பிட்டுட்டு ஆராதனை கொடுத்ததும் நம்ம அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் சுற்றி வந்துட்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டே சாட்டர்டே நடக்கிறது. இதே மாதிரி வந்து டெய்லி என்னென்ன நடக்குதுன்னு நான் கவர் பண்ணி அடுத்தடுத்த விலாகில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.